Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் first time பார்க்குறீங்க மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிடுங்க. வீடியோ skip பண்ண பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட day 17 anniversary vlog தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்றைக்கி லன்ச் வந்து சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், அப்போ வந்து முட்டை பொரியல். ஸோ அதான் இன்றைக்கி லன்ச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஸ்டடி vlog வந்து கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி நான் என்ன ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி வந்து இந்திய திருத்தச் சட்டங்கள், இந்திய அரசமைப்போட திருத்த விதிகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ திருத்த விதிகள் கொஞ்சம் நிறையா இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 8 பேஜ் இருக்குது, 7 பேஜ் இருக்குது. ஸோ 7 பேஜ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 பேஜ் வந்து படிச்சுட்டு நாளைக்கு ஒரு 3 பேஜ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். ஸோ நான் பிளான் போடுறப்ப கொஞ்சம் சட்டங்கள் மாற்றி எழுதியிருப்பேன், விதிகள் தான். ஸோ விதிகள் நிறையா இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பாதி விதிகள் முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஓகே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்லேருந்து மொதல் விதிகள் எது ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். அதாவது விதிகள்னால் என்ன, ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 4 விதிகள் இருக்கும். ரோமன் லெட்டர் ஃபஸ்ட் பகுதி வந்து நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்போட யூனியன் பிரதேசமும் அதன் எல்லை, ஆட்சி எல்லையை பற்றி சொல்கிறது. இதுதான் முதல் பகுதி, முதல் விதியாக இருக்கும். ஸோ 2வது பகுதி வந்து குடியுரிமை பற்றி சொல்கிறது. 3வது பகுதி வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்கிறது, 3வது பகுதி. அப்புறம் வந்து அடுத்து வந்து 4வது பகுதி வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள். 4A வந்து அடிப்படை கடமைகள். ஸோ இந்த அடிப்படை கடமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு முன்னாடி அடிப்படை கடமைகள் ஒன்று கிடையாது. அதுக்கப்புறம்தான் நான் திருத்தச் சட்டங்கள் சொல்லியிருப்பேன். ஒரு திருத்தச் சட்டங்கள், இம்பார்ட்டன்ட் திருத்தச் சட்டங்கள். ஸோ இதான் அடிக்கடி கேட்கறதுனால இது வந்து நம்ம படிக்காமே அங்கங்கே நம்ம படிக்கிறனால இது வந்து தானாகவே மெமரி ஆகிடும். ஸோ இந்தந்த சட்டங்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். 42வது சட்ட திருத்தம் 1976 வந்து சேர்த்துருப்பாங்க, இந்த அடிப்படை கடமைகள் சேர்த்துருப்பாங்க. அதிலே வந்து 11 திருத்த சட்டங்கள் இருக்கும், 10 திருத்த சட்டங்கள். 11வது திருத்த சட்டங்கள் வந்து தனியாக வந்து சேர்த்துருப்பாங்க, இன்னொரு திருத்த சட்டமாக கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. சும்மா ஒவ்வொரு இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும், அதாவது ஒரு வரலாறு, ஃப்ளாஷ்பேக் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே நமக்கு வந்து ஞாபகம் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த சட்ட மசோதா இதை கொண்டு வந்திருப்பாங்க, இந்த பகுதிகள் எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 21A பார்த்திங்கன்னா 6லேருந்து, அதாவது 6 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கு வந்து கட்டாயமாக கல்வி கொடுக்கணும். இது 2 இடத்துல இருக்கும். அடிப்படை உரிமைகளை வந்து 21A அந்த விதியில் இருக்கும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 45 இல்லை, அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்கிறேன், தப்பாக சொல்லிட்டேன். அடிப்படை கடமைகளை வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்துருப்பாங்க. அதுதான் சொன்னேன். 51A கேபிட்டல் லெட்டர் உட்பிரிவு வந்து கேவாக இருக்கும். அதாவது பெற்றோர்கள் கண்டிப்பாக வந்து பிள்ளைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், 6லேருந்து 14 வயசுக்குள்ளே பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பாக பெற்றோருக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திருத்த சட்டங்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் படிக்க ஞாபகம் வரும். இந்தியன் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து ஓரளவுக்கு முடிக்க நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா, படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும், டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும், அதுதான் மெயினு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். ஸோ டெஸ்ட்டு வந்து இனிமேல் தான் நான் வந்து அடுத்து வந்து டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் வந்து இப்போ எலெக்ஷன் பற்றி பார்க்கணுன்னா எலெக்ஷன் பற்றி ஒரு டெஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி நான் படிக்க வந்து இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் வந்து ஆன்லைனில் போட்டு பார்ப்பேன். அதாவது புக்கில் இல்லாத அதர் கண்டென்ட்டும் நிறையா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க, புக் வெளியிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கண்டென்ட் முடிக்கிறோம்னா, ஒரு டாபிக் முடிக்கிறேன்னா அடுத்த டாபிக் வந்து அதை எடுத்து நான் படிப்பேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டு பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து வேறு கொஸ்டினாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணணும். ஸோ இது மாதிரி இனிமேல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கணும். நமக்கு வந்து நான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன். 44 சட்ட விதி 44 வந்து என்ன சொல்கிறதுனா, பொது சிவில் சட்டம் ஏற்றுறது அப்படின்னு சொல்லலாம். பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டம் வந்து எதுக்காக கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொது சிவில் சட்டம் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி கோவாவில் வந்து அமல்படுத்தியிருந்தாங்க, இப்போ வரைக்கும் இருக்குது. சுதந்திரத்துக்கு அப்புறமா
முதல்ல இந்தியாவில் வந்து பொது சிவில் சட்டம் இயற்றப்பட்ட ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இது வந்து பார்த்துக்கலாம். ஸோ அக்கா தினைக்கும் தர்பூசணி வாங்கிட்டு வரலாம். நம்ம வந்து இன்றைக்கும் தர்பூசணி தான் சாப்பிட்டோம். ஸோ என்ன பண்ணுறது, வெயில் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அந்த ஷெடியூல் ஓவர். ஸோ நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.